அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு தான் செஞ்சு பாருங்கள், நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கேற்றப்ப எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்க்கலாம் இல்லைனா விட்டுடலாம். ஆனால் நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சிக்கனை வந்து மஞ்சத்தூள் சேர்த்து தான் நான் வந்து கழுவி எடுத்திருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் இதிலேருந்து நான் சேர்க்கலை. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவலை அப்படின்னா அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ வாங்க சிக்கனை போய் பார்க்கலாம். சிக்கன் 2 நிமிஷமாக அடுப்பில் இருக்குங்க. இப்போது நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பும் சேர்த்தாச்சு. உப்பையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடலாம். நல்ல ஒரு இதை கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை பாருங்கள். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கனில் இருக்க தண்ணியில் தான் இந்த சிக்கனே வேக போகுது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே ஒட்டலை. நல்ல ஒரு இதை கலரி விட்டேங்க. சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்த பொருளாக நம்ம சேர்க்கணும். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேங்க. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை. புளிப்புக்கு வந்து நம்ம தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. தயிர் சேர்க்கறனால சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க, நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த பொருளாக நம்ம சேர்க்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுக்கு அடுத்து நம்ம கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இந்த கரம் மசாலா விடும் சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். நீங்கள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளையும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், குஸ்கா எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்குங்க. பூரிக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே இது மூடி வச்சிடலாம். நல்ல 2-3 தான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஆச்சுங்க நல்லா வேகிறதுக்கு. நடுவில் 2-3 தான் நல்லா கிளறி விட்டேங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஹரியாலி சிக்கன் கூட சொல்லலாம், நார்த் இந்தியன் ஸ்டைலில். ஆனால் வந்து அவங்களாம் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டு அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஒரு ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே நல்லா கமகமன்னு மணக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.